இந்த நாளிலும் கூட ஓய்வு நாள் பள்ளிக்கு நாம் கடந்து செல்லக்கூடிய நேரம். இந்த பாடமானது மார்க்கு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து நமக்கு 12 வாரமாக படித்து வந்தோம். இன்றைக்கு 12வது வார பாடமாக நாம் படிக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பானது விசாரணை சிலுவையில் அறையப்படுதல் என்ற தலைப்பிலே நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே கலந்து கொள்ள இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கூட செபத்தோடு இந்த பாடத்தை ஆரம்பிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் நண்புள்ள நேச தாப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் பள்ளியை இங்கே எங்களுக்கு கொடுத்து இந்த படியை நாங்கள் படிக்கும்படியாகவும் இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சியிலே நாங்கள் பங்கு பெறும்படியாகவும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, இந்த பாடம் முழுவதும் தேவ ஆவியானவரின் ஒத்தாசையோடு நாங்கள் படிக்க நீர் எங்களுக்கு துணையாக இருந்து ஆண்டவரே இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக படிக்கவும் இதில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாக எங்கள் கண்களை நீங்க திறக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை நீங்க திறக்கும்படியாக இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 12வது வார பாடமாக விசாரணை சிலுவையில் அறையப்படுதல் என்ற தலைப்பிலே நாம் 12வது பாடமாக நாம படிக்க இருக்கிறோம். இன்னும் இந்த காலாண்டுக்கு ஒரு பாடம் தான் இருக்கிறது. அடுத்த வாரத்தோடு இந்த காலாண்டு முடிவடை போகிறது. இந்த பாடத்திலே மனவாட வசனமாக மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இன்றைக்கு நாம பார்க்க போகிறது இந்த மார்க்கு எழுதிய சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல நாம அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். விசாரணை, சிலுவையில் அறையப்படுதல், அடக்கம் பண்ணுதல், இந்த காரியத்தை எல்லாம் இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம பார்க்க போகிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்துல அதாவது விசாரணை மாத்திரம் கிடையாது, இயேசுவின் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவரை அடிக்கிறார்கள், வீரர்கள் கேலி செய்கிறார்கள், அவருடைய ஆடையை களைகிறார்கள், கிரீடத்தை முள்ளால் செய்த ஒரு கிரீடத்தை அவள் தலையின் மேல அடிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த 15ஆம் அதிகாரத்துல நிகழக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிலாத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிற ஒரு சம்பவமும் இந்த 15ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் மற்றவர்களை ரட்சித்தவன், இவனை தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று கூட இயேசுவை சொன்னார்கள். அதிலே இடையிலே ஒருத்தர் வருகிறார். அரிமத்தேயூர் என்கின்ற ஊரான் ஆகிய யோசேப்பு என்பவர் வருகிறார். இந்த யோசேப்பு என்ன காரியம் செய்கிறார் என்பதையும் இதிலே பார்க்கிறோம். அவருடைய மரணம், அவருடைய அடக்கத்தை பற்றி இந்த பாடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பிலாத்து கிபி 26 கிபி 36 முதல் யூதேயா ஆளுநராக இருந்தவன் இந்த பொந்தியுஸ் பிலாத்து. இவன் ஒரு இரக்கமற்ற தலைவன் என்று லூக்கா சொல்கிறார். பிலாத்து சில கலீலேயருடைய ரத்தத்தை
அவர்களுடைய பலியோடு கலந்திருந்தார் என்று இங்க சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக நம்ம லூக்காவுல 13:1 பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பிலாத்து என்பவன் ஒரு இரக்கமற்ற தலைவன் என்பதையும் இங்கே நாம இந்த பாடத்தின் மூலமாக நாம பார்க்க முடியுது. இயேசுவை இந்த யூதர்கள் விசாரித்து, இவன் தேவதூஷணம் பேசுகிறான் என்று, இவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மரண தண்டனையாக தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஏன்னு சொன்னால், இந்த ரோமர்கள் ஆட்சியின் கீழ்தான் யூதர்கள் யாருக்கும் மரண தண்டனை கொடுக்கவே முடியாது. அப்போ அந்த ஸ்தானத்தில் தான் பிலாத்து இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். யூதர்கள் ஒருபோதும் இந்த ரோமர்களை அறியாத ஒரு தண்டனையும் கொடுக்கவே முடியாது. அதனால்தான் இந்த ஆளுநனோட அந்த பொந்தியுஸ் பிலாத்து இடத்துல இயேசுவை கொண்டு போகிறார்கள். இந்த 15:2 அந்த பிலாத்து கேட்கிறார், நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்கிறதாக இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். இவங்க இந்த பிலாத்து இயேசுவை குற்றம் சாட்டி இருக்க வேண்டும். ஆனால் இந்த பிலாத்து எடுத்த உடனே, நீ யூதனுடைய ராஜாவா, உண்மையில் அதிகமாக குற்றம் சாட்டுகிறார்களே என்று சொல்லும் போது, நீ சொல்லுகிறபடி நான் தான் என்று சொல்றார். இது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார்கள். இதுல நாம் பார்க்க போது, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது அர்த்தம். அப்படின்னு சொன்னால், யூதனுடைய ராஜாவாக என்று கேட்கும்போது, நீ சொல்லுகிறபடி என்று ஆண்டவர் சொல்லும் போது, ஒரு பேரரசரோடு சம்பந்தப்பட்டு ஒரு காரியத்தை அந்த பிலாத்து சொல்லும் போது, இந்த இயேசு கிறிஸ்துவும் நீ சொல்லுகிறபடி நான் தான் என்று சொல்லும் போது, அவர் சனகரிக்கு சங்கத்துக்கு முன்பாக இந்த தான் ராஜா என்று சொல்லுவதை யாரும் விரும்பவில்லை. ஏன் சொன்னால், அந்த பிலாத்து தான் அந்த அதிகாரியா இருக்கிறார். ஆனால் இயேசு அது மறுக்கவில்லை, திருத்து சொல்லவில்லை. விசாரணை சொல்லும் போது அதை திருத்து சொல்லவில்லை. சனகரிக்கு முன்பாக இவர் மேல தேவதூஷண குற்றங்களை சுமந்தார்கள். அதே சமயம் ஆளுநருக்கு முன்பாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுக்கு, அப்போ ஆளுநருக்கு முன்பாக ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அது மரண தண்டனைக்கு தான் கொண்டு போகும். இயேசு யூதருக்கு ராஜா, மேசியாவும் கூட என்பதுதான் இதில் உள்ள முரண். யூதருக்கு ராஜா, மேசியாவும் கூட என்பதனாலதான் இதை எல்லாரும் அவங்க சொல்றாங்க, இவங்க தேவதூஷணம் பண்றான், இவன் தேச துரோகம் குற்றம் செயல்படுகிறார் என்று ஒரு பொய்யை அவங்க இயேசு கிறிஸ்துவின் மேல சொல்றார்கள். பிலாத்துவிடம் இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்னது ஏனாதானம் என்று சொன்ன பதில் கிடையவே கிடையாது. அதை அவர் மறுக்கவும் இல்லை, உறுதிப்படுத்தவும் இல்லை. எனவே அவர் வித்தியாசமான ஒரு ராஜா என்பதை அவர் பதில் சுட்டி காட்டியதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா காவல் பண்ணப்பட்டவர்களிலே இந்த பாஸ்கா தினத்தன்று ஒருவனை விடுதலையாக்குகிற வழக்கம் இருந்ததாக
இந்த மார்க் 15ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை பண்ணவா என்று அந்த பிலாத்து கேட்கிறார். இங்க சொல்றாரு, 2 பேர்ல யாரை விடுதலை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது, கலகத்தினாலே அந்த சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிற இந்த பரபாசியா, இல்ல யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலை பண்ண வேண்டுமா என்று பிலாத்து கேட்கிறான். இது முரண்பான ஒரு கேள்விதான். கேட்டதாக பிலாத்து நினைத்திருக்கலாம். இது முரணான கேள்விதான். நம்ம கேட்டது யூதருடைய ராஜாவை கேட்கும்போது யூதர்களுக்கு கோபம் வரும். ஆனால் இது முரண்பட்ட கருத்துதான். ஆனால் இதன் உண்மையில் தனக்கு எதிராக செயல்பட்டதை அவன் உணரவில்லை. அவன் வாயில என்ன வந்தது என்பதை அவன் உணரவில்லை. மத தலைவர்கள் பொறாமையினாலே இயேசுவுக்கு எதிராக திரும்பினதாக பிலாத்து உணர்ந்தான். அப்போ இந்த பிலாத்து அவர்கள் கூட்டத்தினரை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று இருந்தான். ஆனால் அங்கு இருக்கிற மத தலைவர்கள் தூண்டிவிட்டு இயேசுவை சிலுவையிலாரே சொல்லி இருக்கிறார்கள். பிலாத்துவுக்கு வேறு வழியே தெரியவில்லை. அப்போ இயேசுவை சிலுவையில் அறைய கொடூரமாக கொல்வதற்கும் அவனால் தவறான தூஷணமும் முடியாது என்பதை அவன் நிச்சயமாகவே தெரிந்து கொண்டான். ஆகவே அந்த அஞ்ஞான ஆளுநர் மேசியாவை விடுவிக்க விரும்பினார். அதே சமயம் மத தலைவர்கள் அவரை சிலுவையில் அற விரும்பினார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு முரண்பாடு! இந்த பிலாத்து இயேசுவை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் தன்னுடைய பதவி போய்விடும். இயேசுவை விடுவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய பதவி போய்விடும் என்று எண்ணினான். அவன் இந்த உலக அதிகாரத்துக்குள்ளாக இருப்பதை அவன் விரும்பினான். குற்றம் செய்யாத உயிரை பலியிட தீர்மானித்தான். இது போல எத்தனையோ பேர் இழப்பு அல்லது உபத்திரவங்களில் இருந்து தப்புவிப்பதற்காக தங்களை பலியாக்கி கொள்கிறார்கள். சுயநலம் ஆகும் இன்னொரு திசையை காட்டுகிறது. தீமையோடு சமரசம் செய்கின்றான். குற்ற உணர்வு என்னும் இருண்ட ஆழத்தில் இவன் இழுப்புண்டு போகிறான். அதனாலதான் அந்த பிலாத்து தன்னுடைய கைகளை கழுவி தன்னுடைய பாவத்தை அவன் தீர்த்து கொள்கிறான். அதன் பிறகு பிலாத்து அவனிடத்துல ஒப்படைத்து விட்டு போன போது இந்த மார்க் 15ஆம் அதிகாரம் 15-20 வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இயேசுவை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதற்காக கொண்டு செல்கிறார்கள். இந்த ரோமர்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால், கைதிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக சமத்தி அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க. அவங்களுடைய கை எவ்வளவு பலம் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தை ஓங்கி அடிப்பார்கள். இன்னொன்னு, இந்த கைதி துணிகளை உரித்து விடுவார்கள். இந்த ரோமருடைய பழக்கம். ஒரு கம்பத்திலே கட்டி, அதாவது ஒரு சாட்டை மாறி அதை பின்னி அதுல எலும்புகள், கண்ணாடி, கல், ஆணி இது எல்லாம் அதுல பதித்து விடுவார்களாம். அதை அந்த சாட்டையால் ஒரு மரண தண்டனை குற்றவாளியை அடிப்பார்கள். அப்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை சாட்டையால் அடிக்கிறார்கள். அடித்து அவரை கேலி பண்ணும் விதமாக சிவப்பு அங்கியை உடுப்பித்து
அவர் தலையின் மேலே ஒரு முற்கிரீடத்தை வைத்து யூதருடைய ராஜா என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். அதற்கு அந்த ஒரு பட்டாளம் இருக்குது, அதாவது ஒரு 100 அல்லது 200 அல்லது 600 பேர் கொண்டுதான் இந்த ரோம பட்டாளம். அப்போ ஒரு பட்டாளம் இயேசுவை இப்படி கேலி செய்து அடித்து பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த காட்சியை மரணான வாசகரே புரிந்து கொள்ள முடியும். இயேசு உண்மையிலே ராஜா. போர் சேவகர்கள் கேலியான வார்த்தைகள் அந்த உண்மையை சொல்கிறது. இந்த வீரர்கள் ரோம பேரரசி வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அதே போலதான் இயேசுவை அவர்கள் அறியாமலே வாழ்த்தினார்கள். தங்கள் இணையாக, அதாவது தங்கள் அரசருக்கு இணையாக இயேசுவை ஒப்பிட்டார்கள். இந்த போர் சேவர்கள் இயேசுவை நிந்திக்கும்படி அவருடைய சிரசிலே அடித்தார்கள், அவர் மீது துப்பினார்கள், அவர்கள் கேலி செய்தார்கள், அவரை வணங்கும்படி முழங்கால் படியிட்டார்கள். இந்த 3 செயல்களும் கிரேக்க மொழியிலே நிறைவுறா வாக்கியங்களாக இடம்பெற்றிருக்கு. கிரேக்க மொழியில நிறைவுறாது. ஒரு கைதிய நிந்திக்க மாட்டாங்க, அவருடைய சிரசிலே முள்முடியை வைத்து அடித்தார்கள், அவரை துப்பினார்கள், கேலி செய்தார்கள், அவரை வணங்கும்படி முழங்கால் படியிட்டார்கள். இது எல்லாம் இந்த கிரேக்க மொழியிலே நிறைவுறாத வாக்கியங்களாக இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து அவரை அடித்திருக்க வேண்டும், இல்ல அவர் மீது துப்பி இருக்க வேண்டும். ஒரு பட்டாளம் என்ன 200 பேர் 600 பேர் ஒரு பட்டாளமாக இருந்தா எவ்வளவு பேர் இவர் மேல மிகவும் கடினமான இருதயம் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவரை கேலியாக வணங்கும்படி அவரை கேலி செய்தார்கள். எந்த பிரதித்திரம் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லவில்லை, அவர் அமைதியாகவே இருந்தார். சிலுவையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எல்லாருக்கும் முன்பாக அவமதிப்பதற்கும் நிந்திப்பதற்கும் அவர்களை தண்டனை இடம் மட்டும் நிர்வாணமாக சிலுவையிலே சுமக்க வைப்பதுமே ரோமர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் யூதர்கள் பொது வழியிலே யாரையும் நிர்வாணப்படுத்த மாட்டார்கள். சிவப்பான அங்கியை காட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடித்ததாக மார்க்கு 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்போது யூதர்கள் இந்த சலுகையை ரோமர்களுக்கு வழங்கி இருந்தார்கள். இந்த யூதர்களை தண்டனை கொடுக்கும் போது அவர்களை நிர்வாணமாக தண்டனை கொடுக்க கூடாது, அவர்களை அங்கியை உடுத்தி ஆடையை உடுத்தி தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இயேசு கூட அப்படிதான் தண்டனை கொடுத்தார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தினார்கள். எனவே அப்போது யூதர்களுக்கு இந்த சலுகை ரோமர்கள் வழங்கி இருக்க வேண்டும். இங்கே காணப்படுகிற முரண்பாடுகள் எல்லாம் யோசியுங்கள். யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்களுக்கும் இயேசு உண்மையிலே ராஜாவாக இருந்த போதிலும் அவர்கள் கேலியாகவே இயேசுவை ராஜாவாக வணங்கினார்கள், அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். மார்க் 15ஆம் அதிகாரம் 21-38 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தார். இப்பொழுது மற்றவர்கள் அவருக்கு செய்கின்ற பல காரியங்கள், அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், அவருக்கு தூக்கம் இல்லை,
அவருடைய சரீரம் எல்லாம் சரீரத்தில் ரத்தம் வழிந்தோடுகிறது. சிலுவை சுமையை அவர் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டார்கள். அவருடைய வஸ்திரங்களை வீரர்கள் பங்கு போடும்படியாக சீட்டை போட்டார்கள். சிலுவையில் அறைவது ரத்தம் வடியாமல் கொள்கிற ஒரு முறை. சிலுவை அரைஞ்சா ரத்தம் வடியாமல் கொள்கிற ஒரு முறைதான். ஆணிகள் அறைந்தார்கள். இயேசுவின் கைகளிலே ஆணிகள் அறைந்தார்கள். ஆனால் கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளங்கைக்கு கீழே பெரிய இரத்த நாளங்கள் செல்லாத மணிக்கட்டில் தான் ஆணிகளில் அறைந்திருக்க வேண்டும். உள்ளங்கையில அறைந்திருந்தால் இரத்த நாளங்கள் எல்லாம் உள்ளங்கையில ஒன்று சேர்கிறது. இப்போ உள்ளங்கையில அறைந்திருந்தால் ரத்தம் வழிஞ்சிருக்கும், ரத்தம் கீழே போயிருக்கும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை அறைந்தது உள்ளங்கையில் அல்ல, இந்த மணிக்கட்டுக்கு இடையில அந்த ஆணிகள் கடவுப்பட்டது. நம்ம இப்பெல்லாம் சிலுவையில பாக்குறது அவர் கையிலே, அதாவது உள்ளங்கையில ஆணி அடிச்சு. ஆனால் ரோமருடைய வழக்கம் ஆணி அடிக்கும் போது ரத்தம் வெளியே வரக்கூடாது. அதனாலதான் அவங்க பழக்கம் மணிக்கட்டில அடிப்பாங்க. அப்போ அங்க ரத்த நாளங்கள் எதுவுமே இல்லை, எலும்புகள் மாத்திரம், எலும்புகள் நரம்புகள் மாத்திரம் இருக்கும். அந்த இடத்துலதான் அவங்க ஆணி அறைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியிலே கை என்பதற்கான வார்த்தை முன்னங்கையை சுட்டி காட்டலாம். சிலுவையில் அறையப்படுவதற்கிற உடல் எடையை தாங்குவதற்கு உள்ளங்கையில அவ்வளோ பலன் இல்லை. அதனாலதான் மணிக்கட்டில ஆணி அடிச்சாதான் அந்த சிலுவையின் எடையை தாங்க முடியும். ஆனால் வேதத்திலே இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கவில்லை. இப்போ அவருடைய மணிக்கட்டிலே சிலுவையில் அறைந்திருந்தால்தான் தன்னுடைய உடல் எடை முழுவதும் தாங்கி இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த கை முழுவதும் வலி ஏற்பட்டிருக்கலாம். அப்போ உள்ளங்கையில அரைஞ்சிருந்தா இந்த கை முழுவதும் வலி ஏற்பட்டு இருக்கும். அவருக்கு மூச்சு திணறல் வந்திருக்கும், நன்றாக மூச்சு விட முடியாத இருந்திருக்கும். ஆணிகள் அடிக்கப்பட்ட கால்களை ஊன்றி தங்கள் கைகளை விரிக்க முயன்றால் அது மேலும் பயங்கர வலி ஏற்படுத்தும். சிலுவையில் உயிர் விட போவதற்கு தீவிர மூச்சு திணறலும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பயங்கர கேலிக்கும் நிந்திக்கும் ஆளானார். மார்க்குவில் சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தல் ரகசியத்தை இங்கு காணப்படுகிறது. தாம் யார் என்பதை குறித்து சொல்ல வேண்டும் என இயேசு கேட்டுக்கொள்கிறார். கர்த்தர், மனுஷகுமாரன், கிறிஸ்து போன்ற பெயர்கள் பெரும்பாலும் மார்க்கு எழுத்துக்களிலே காணப்படவில்லை. கர்த்தர், மனுஷகுமாரன், கிறிஸ்து என்ற பொதுவான எழுத்துக்கள் மார்க்கு புத்தகத்திலே காணப்படவில்லை. இந்நிலையில் சிலுவையில் மாறுகிறது. அவரை மறக்க முடியவில்லை. இது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைக்க முடியவில்லை. இயேசுவை கேலி செய்யும் போது மத தலைவர்கள் இப்பெயர்களை தான் பயன்படுத்துகிறார்கள். அதாவது மற்றவர்களை ரட்சித்த இவன் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர்களை ரட்சித்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். சிலுவையில் அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்பதை வலியுறுத்தும்படி இதை சொன்னார்கள். குணமாக்குதல், அதாவது மற்றவர்களை குணப்படுத்தியவன் இவனை குணப்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொன்ன வார்த்தை குணமாக்குதல் அல்லது காப்பாற்றுதல் என்ற அர்த்தம். ரட்சகர் என்பதை இதை ஒத்துக்கொள்கிறார்கள். மற்றவர்களை குணமாக்கினதுனாலே, மற்றவர்களை ரட்சித்ததினாலே இவர் ரட்சகர் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அவர் தம்மை ரட்சிக்க முடியாததற்கு அல்ல, ரட்சிக்க விரும்பாததற்கு காரணம் சிலுவையில் அவர் மற்றவர்களை ரட்சித்தார் என்பதே இங்கே பொருள்படும். இயேசு கிறிஸ்து
சிலுவையில் அறையிறாங்க. கெத்செமனே தோட்டத்திலே சென்ற வாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் ஜெபித்தார். பிதா அவரை கைவிடுகிறார். இந்த உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம். அப்போ அவர் சிலுவையில தொங்குகிறார். அந்த சிலுவையிலே கிட்டத்தட்ட மதியம் 3 மணி முதல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு அந்த கல்வாரியில் இடம்பெறுகிறது. என்னன்னு சொன்னால் 6 மணி முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று மார்க்கு 15 அதிகாரத்திலே 33வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் பேசின வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் கதறுதல் என்று அழைக்கப்படுகிறது. பிதாவே அவர் கைவிட்டதனாலே இயேசு அந்த சிலுவையிலே கதறுகிறார். தேவன் தம்மை கைவிட்டதற்கான காரணத்தை கேட்டு அழுதவராக அங்கே செபிக்கிறார். மனிதனுடைய சட்டத்திற்கு மத்தியிலே தேவ சித்தம் நிறைவேறி வருகிறது. அதனாலதான் இயேசு அரபு மொழியிலே ஏலோயி ஏலோயி என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எலோகி என்ற எலாகி என்றும் அரபு வார்த்தையிலிருந்து வருகிறது. அதை இயேசு எலியாவை கூப்பிடுகிறார் என்று அங்கிருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எலியாவும் வந்து அவரை காப்பாற்றுவாரா என்று பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் எலியா என்பதற்கான அரபிக்கு வார்த்தை எலியா எலியாயா எலியாயா, அதற்கு யாவே என் தேவன் என்ற அர்த்தமா. இந்த எலியா என்பதற்கு அரபிக் வார்த்தையில எலியாய் யா, அதற்கு யாவே என்று சொன்னால் தேவன் அர்த்தம். இதனால்தான் இந்த வார்த்தையை அங்கே நின்றிருந்தவர்கள் சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். இவர் எலியாவை தான் கூப்பிடுறாரு அப்படின்னு. எலியா கிடையாது, யாவே, அதாவது தேவனை அவர் கூப்பிடுகிறார். இதுல நாம் பார்க்கிறோம், மார்க்கு 1 அதிகாரம் 9 - 11 வரைக்கும், மார்க்கு 15 அதிகாரம் 5 - 39 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவுக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இங்கே மார்க்கு 15 இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று இங்கே 38வது வசனத்திலே நாம இங்கே பார்க்கிறோம். அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு கடற்காடியை தோய்த்து அவருடைய வாயிலே திணிக்கிறார்கள். யோவான் எலியாவுக்கு உருவமாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இங்கே எலியாவை கூப்பிடுவதாக மற்றவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவர் யாவே அவர் கூப்பிட்டார். இந்த மார்க்கு 1 அதிகாரத்திலே இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது ஆவியானவர் அவர் புறாவை போல வந்து இறங்கினதாக நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசு ஜீவனை விடுகிறதாக நம்ம இங்க பார்க்கிறோம். வானம் அங்க திறக்கப்படுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தேவாலயத்தின் திரைசீலை கிழிகிறது. இங்கே நேசகுமாரன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு ஒலி கேட்கிறது. இங்கே தேவனுடைய குமாரன் என்று 100க்கு அதிபதி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கில் 1 இயேசு ஞானஸ்தானம் பெறுவது, அது தானியேல் 24 - 27 வரைக்கும், 9 - 24 - 27 வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவர் ஊழியத்தின் துவக்கமாக இருந்தது போல மார்க்கு 15 அநேகரை மீட்கும் பொருளாக இயேசு சிலுவையில் மரித்து அவரது ஊழியத்தின் இறுதி இலக்காக அல்லது நிறைவேறுதலாக இருக்கிறது. மார்க்கு 10 அதிகாரத்துல 45வது வசனத்தில சிலுவையில் இயேசு மரித்த போது தானியேல் 9 அதிகாரம் 24 - 27 வரைக்கும் தீர்க்க தரிசனம்
நிறைவேறின ஒரு பகுதியாக இருக்கிறது. தேவாலய திரைசீலை கிழிந்தது, வழிமுறைகள் நிறைவேறியதை சுட்டி காட்டுகிறது. அங்கே நிலை நிஜமாக ஒக்கியது. இங்க ரட்சிப்பு வரலாற்றின் ஒரு புதிய கட்டமாக இயேசு சிலுவை அவர் மரித்து ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு ரட்சிப்பின் திட்டம் அவர் மூலமாக கிடைக்கிறது. அப்போ அங்க இனி பலிப்பீடத்துக்கு போயிட்டு பலியிட தேவையில்லை, கூடாரத்தில் போயிட்டு ரத்தம் சிந்தப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த திரைசீலை இரண்டாக கிழிந்ததன் மூலமாக அந்த திரைக்கு உள்ளாக போகிற ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாக நாம் பெற்று இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த அடக்கம் பண்ணுவது ஒரு சடங்கு. அதாவது எல்லா மதத்திலும் ஒரு சடங்கு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து நிகழ்கிற சில சம்பவங்கள் ஆவிக்குரிய ரீதியானவை, மற்றது வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியமான செயலாக இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்துல இங்கே ஒரு நபரை குறித்து பேசப்படுகிறது. அரிமத்தேயா ஒரு யோசேப்பு, அதாவது அவருடைய பெயர், அவர் எந்த ஊரார் என்பதையும் இங்கே பேசப்படுகிறது. இங்குதான் முதலும் கடைசியமாக வருகிற நபர் இந்த அரிமத்தேயா ஊரான் ஆகிய யோசேப்பு. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கும்போது, அவர் ஒரு சனகரிப் சங்கத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆள், கனம் பொருந்தியவன். இவருக்கு ஆளுடன் மிகவும் நட்பு இருந்ததாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்கே மார்க்கு 15ஆம் அதிகாரத்துல 43வது வசனத்தில் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனமாகிய யோசேப்பு வந்து பிலாத்துவனிடத்துல வந்து துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். சாதாரணமான ஆளு போயிட்டு பிலாத்துவனிடத்துல இப்பேற்பட்ட காரியங்களை சொல்லி இருக்க முடியாது. இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு எப்படிப்பட்டவன் என்பதையும் மார்க் அங்க எழுதுகிறார். மார்க் எங்க எழுதுகிறார், அவன் கனம் பொருந்தியவன், அதாவது எல்லாராலும் மதிக்கப்பட்டவன். அவன் இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதனாலதான் துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டான் என்பது நம்ம பார்க்கிறோம். அதே மத்தேயு என்ன பதிவிடுகிறார் என்று சொன்னால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57-58 வசனங்களை வாசிக்கும் போது இயேசுவுக்கு சீசனும் இங்க சொல்றாரு. மத்தேயு சொல்லும் போது அவன் மறைமுகமான ஒரு சீசன். யாரு? இந்த அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு. அதான் சொல்றார். எங்க முதல் அவர் பதிவிடும் போது மத்தேயுல இயேசுவுக்கு சீசனும் அவன் ஐஸ்வர்யவான், அவன் பணக்காரனாக இருந்தான். அதனாலதான் மிகவும் புகழ்பெற்றவனாக அந்த அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு இருந்திருக்க வேண்டும். லூக்கா என்ன பதிவிடுகிறார் என்று சொன்னால், லூக்கா 23ஆம் அதிகாரம் 50 வசனங்கள் முதல் 53 வசனங்களை வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அவன் ஆலோசனைக்காரன், அவன் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்பவன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் உத்தமன், யாருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் நீதிமான் என்று சொல்றார். அவன் யூதருடைய பட்டாளங்களிலே ஒருவன், அதாவது 200 பேரு இல்லைன்னா 600 பேரு ஒரு பட்டாளம் இருக்கும், அந்த பட்டாளங்களிலே ஒருவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே
இந்த மார்க் என்ன பதிவிடுகிறாரோ அதே லூக்காவும் பதிவிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று மார்க் என்ன சொல்லுகிறாரோ அதை லூக்காவும் சொல்லுகிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ இயேசுவின் சரீரத்தை கேட்கும்படியாக கொடுக்கும்படியாக இந்த பிலாத்தினிடத்திலே போறாரு. அப்போ இயேசு மரித்து விட்டாரா என்று அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்கிறார். அப்போ அங்க சொல்றாரு, இத்தனை சீக்கிரமா மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியத்தோடு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். அந்த நூற்றுக்கு அதிபதி கூப்பிட்டு, எல்லாரும் சொல்லது கேட்கல, அந்த நூற்றுக்கு அதிபதியை அழைத்து இயேசு மரித்து விட்டாரா அப்படின்னு கேட்கும்போது இங்க சொல்றாரு ஆச்சரியத்தோடு, ஓ 2 கல்லர்களை அறையிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, அவங்க மரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிச்சார், இத்தனை சீக்கிரமா மரிச்சிட்டாரா என்று ஒரு ஆச்சரியத்தோடு கேட்கிறாரு அந்த நூற்று அதிபதி கிட்ட. அப்போ நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்திலே கொடுத்ததாக நாம இங்க பார்க்கிறோம். இது முக்கியம். ஏனென்று சொன்னால் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை. சில பேர் சொல்றாங்க, இந்த முஸ்லிம் சொல்றாங்க, இயேசு மரிக்கவில்லை, அவர் உயிரோடு தான் இருந்தார்கள், அவரு சில என்ன பண்ணாங்களாம், காப்பாற்றி அவரை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு சுகம் கொடுத்தார்கள். அந்த சுகம் கொடுத்து அவர் இருந்ததுனால அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்க இதற்கு சாட்சியாக தான் அவங்க சொல்றாங்கல்ல, முஸ்லிம் எல்லாம் சொல்றாங்கல்ல, இஸ்லாமியர் சொல்றாங்கல்ல, இயேசு மரிக்கவில்லை, அவர் சிலுவையிலிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று சொல்றாங்க. ஆனால் இங்கே மார்க் பதிவிடுகிறார். எப்படி பதிவிடுகிறார் சொன்னா, இந்த மார்க் சொல்றது கிடையாது, பிலாத்து அந்த நூற்றுக்கு அதிபதியில் கேட்கிறார், அவர் மரித்து விட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் மரித்து விட்டார் என்ற செய்தி அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அங்க சொல்லப்படுகிறது. இது அவங்க சொல்லுறது கட்டுக்கதையா இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது உண்மை. இஸ்லாமியர் சொல்லுவது கட்டுக்கதை, வேதம் சொல்லுகிறது உண்மை. அவர் மரித்து விட்டார் என்ற உண்மையை பிலாத்து அறிந்து கொண்டார் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு மூலமாக. அதன் பிறகுதான் அந்த சிலுவையிலிருந்து இயேசுவை இறக்கி அந்த அரிமத்தேயு யோசேப்பினிடத்துல ஒப்படைத்தார். அவர் போயிட்டு ஒரு மெல்லிய துப்பட்டியை வாங்கி இயேசுவின் சரீரத்தை அவர் அந்த துணிகளினாலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்ட கல்லறையில் வைத்தார். அது உள்ளே போனான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது பெரிய கல்லறையா இருந்திருக்கலாம், ஒரு ஆள் போகக்கூடிய ஒரு கல்லறையாக இருந்திருக்கலாம். அந்த கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள். இந்த யோசேப்போட 2 பெண்மணிகள் இருந்ததாக நாம இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த 2 பெண்மணிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அரிமத்தேயு யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை ஒரு மெல்லிய துப்பட்டியால சுற்றி அடக்கம் பண்ணாங்க. அப்போ 2 பெண்மணிகள் அங்க இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க்கு 15ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பார்க்கும்போது, அவரை வைத்த இடத்தை மதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயார மரியாளும் பார்த்தார்கள். அப்போ அவர் அடக்கம் பண்ண போட்ட போது இவங்க 2 பேரும் அங்க இருந்ததாக சொல்லப்பட்டுகிறது. இன்னொருவர் குறித்து பேசப்படுகிறது. இவர்கள் இருவரோடு கூட சாலோமோயும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். இயேசுவின் சரீரத்துக்கு தூப வர்க்கம்
இடுவதற்காக இந்த பெண்மணிகள் அதிகாலையிலே ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மூவரும் கல்லறைக்கு போகிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பெண்மணிகளும் குறிப்பிடப்பட்டவர்கள் என்று மார்க் 16 சொல்லப்பட்டு இருக்கிறது. கல்லறை காலியாக இருந்ததற்கான சாட்சிகள் இவர்கள்தான். இவர்களிடத்தில்தான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சாட்சி பகரும்படி அந்த 3 பேரையும் தூதர்கள் அனுப்பினார்கள் என்று நாம பார்க்கிறோம். யாரோ ஒரு யோசேப்பு, ஆனால் அவர் மறைமௌனமாக ஒரு சீசனாக இருந்தான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோடு கூட இருந்த அந்த 11 சீசர்கள் எங்க போனாங்க? ஒருவன் மாண்டு கொண்டு செத்தான், மற்ற 11 பேரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் இந்த 3 பெண்மணிகள் தைரியமாக அந்த அரிமத்திய யோசேப்பு யாரோ ஒருத்தன் வந்து இயேசுவனுடைய சரீரத்தை கேட்டு அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் இந்த 3 பெண்மணிகள் தான் இயேசு உயிர்த்து விட்டதாக சாட்சியாக அங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ மற்றவர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நாமும் கூட சத்தியத்தில, இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தில கடைசி காலத்துல நாம் நிற்க போகிறோமா, இல்ல நாம் ஓடிவிட போகிறோமா என்பதை நாம் கவனமாக யோசிக்க வேண்டும். இதெல்லாம் யாருக்காக பண்ணார்? இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இதெல்லாம் செய்தார். நாமும் கூட அவர் பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற இந்த பூமியில வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே இயேசு நமக்காக கொடுத்தார். வெளியேறப்பட்ட ரத்தம் உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ரத்தம். அது மாற்றமல்ல, இயேசுவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம். அவருடைய ரத்தத்துல ஒரு பாவம் இல்லை. எதனாலே கரைப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் தான் அந்த ரத்தத்தை கரைப்படுத்தியது. அதற்காக தான் அவ்வளோ விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களுக்காக கரைப்பட்ட ரத்தத்தை அந்த திரைசீலையிலும் உடன்படிக்கை பெட்டியிலும் தெளிச்சாங்க. நம்முடைய பாவத்தை அந்த நிறைவேற்றுவதாக அவங்க நினைத்து கொண்டிருந்தாங்க. ஏதோ ஒன்றும் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி அங்க பலியிடப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே, வெளியேற பெற்ற ரத்தத்தையே, குற்றமில்லாத ரத்தத்தையே நமக்காக சிந்தினார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம் பாக்கியவான்கள். நாமோ அவருடைய ரத்தத்தின் விலையை நாம் அறிந்து கொண்டு இனி கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு சொல்கிறது. தேவன் தாமே இந்த பாடத்தை நமக்கு நடித்து கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம்.